Hi guys, welcome to Besant Technologies Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி பிரேம்நாத். அவர் எங்களோட டைப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக 4.5 LPIக்கு ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. அது இங்கே வேளச்சேரி பிரான்ச்சில் வந்த வாக்கின் தான். ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி பெசன்ட் டெக்னாலஜிஸ் தெரியும், எப்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க? என் ஃப்ரெண்ட் ஏற்கனவே இங்கே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன், அதை வச்சு நான் ரெஃபரன்ஸ் அவர் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது தான் இங்கே வந்தீங்க. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க, என்ன டிகிரி முடிச்சிங்க, எந்த இயர் பாஸ் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்டு? நான் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்ளீட் பண்ண பிஇ டிகிரி. நான் கடலூர்லேருந்து வரேன். இப்போது பிஜியில் இங்கே வேலை செய்து ஸ்டே பண்ணியிருக்கேன். ஃபைன். ஸோ இது எத்தனாவது இன்டர்வியூ உங்களுக்கு? இது ஃபோர்த் இன்டர்வியூ. ஃபைன். ஸோ இப்போ ஒரு ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இப்போ இந்த 4 இன்டர்வியூவில் இப்போ இங்கே இப்போ அட்டன் பண்ணது வேளச்சேரி அட்டன் பண்ணீங்களே, இப்போ கேம்பஸ் இங்கே வந்திருந்தாங்க, இது இன்க்ளூடிங் ரெகுலராக ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ்னால் என்னென்ன, எத்தனை ரவுண்ட் இருக்குது? மோஸ்ட்டாக கம்பெனியில் டிஎஸ்சிலேருந்து கொஸ்டின்ஸ் வருது. அப்புறம் வந்து டிஎஸ்சிலேருந்து என்ன கேட்குறாங்க? டிஎஸ்சிலேருந்து மோஸ்ட்டாக சிம்பிள் கொஸ்டின், ரிவர்ஸு, அதுக்கப்புறம் வந்து பேலண்ட்ரோம், பிபனாக்கி அந்த மாதிரி கேட்குறாங்க. இன்னைக்கு வந்து டேபிள்ல இருந்து கேட்டிருந்தாங்க. டேபிள்லேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆட் ஈவன் சேஞ்ச் பண்ணி அது மாதிரி கேட்டிருந்தாங்க டேபிள்ஸில். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டிஎஸ்சி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து 2 கொஸ்டின் வந்து அட்வான்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஆல்பபெட்டில் வந்து வவல்ல மாற்றி எழுதணும். இப்போ ஏஐஓ மட்டும் ஒரு சென்டென்ஸ்ல இருந்து தனியாக செப்பரேட் பண்ணி எழுதணும். அந்த சென்டென்ஸ்ல இருந்து எவ்வளோ வவல்ஸ் அதிகமாக இருக்கோ அது தனியாக எழுத சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் வந்து இப்போ நம்ம ருபீஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 156 ருபீஸ் உங்ககிட்ட இருக்குன்னா எவ்வளோ 100 இருக்கு, எவ்வளோ 50 இருக்கு, எவ்வளோ 5 இருக்கு, எவ்வளோ 2, அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி டிஸ்பிளே பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஃபைனல் ரவுண்டு ஹெச்ஆர்ல என்ன கேட்டாங்க? ஜென்ரல் கொஸ்டின்ஸ் ஜென்ரலாக கேட்டாங்க. பிஹேவியரல் கொஸ்டின் ஏதாவது கேட்டாங்களா? பிஹேவியர் கொஸ்டின்னா இப்போ ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்புறம் வந்து என்ன நீங்கள் படிச்சீங்க, அப்புறம் வந்து எஜுகேஷன் பேக்ரவுண்ட், இப்போ கரெக்டாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ மேஜராக உங்களுக்கு கேட்ட டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்னால் டிஎஸ்சியில் இருந்து இந்த இது மட்டும் தான் கேட்டாங்க. ஆமாம். அது போக இப்போ ஜாவாலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் மேஜராக கேட்டாங்க? ஜாவாலேருந்து பேசிக் அந்த கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க், அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கு, அப்புறம் வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், அப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ், அதில் இருந்து தியரிட்டிக்கலாக கேட்டாங்களா இல்லை ப்ராக்டிக்கலாக தான் பண்ணாங்க? தியரிட்டிக்கலாக வந்து கேட்டாங்க. ஓகே, தியரிட்டிக்கலாக நடுவில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஓகே, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது பர்டிகுலராக சொல்லுங்கள்? பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள் ஏன் கிடையாது அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நடுவில் வந்து நீங்கள் ஏன் இந்த ப்ரோக்ராம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஃபைன். ஸோ இப்போ மற்ற இன்டர்வியூவில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. மோஸ்ட்டாக நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிடுவேன். அதில் ஆப்டிடியூடு, அப்புறம் பேசிக் கோடிங் கிளியர் பண்ணுவேன். அட்வான்ஸ் கோடிங்கிற போது சிலதில் வந்து லேக் ஆகும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இங்கே தான் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்களா? ஆமாம். என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க? ஜாவால வந்து 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். என்னென்ன ப்ராஜெக்ட்? ஃபர்ஸ்ட் மினி ப்ராஜெக்ட் வந்து பஸ் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் பூட் வச்சு எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, மேனேஜ்மெண்ட் மாதிரி. ஓகே. அப்புறம் MySQL வச்சு ஒரு டேட்டா பேஸ் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் பற்றி எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சா, கேட்டாங்களா உங்களுக்கு? அவ்வளோ டீட்டெயிலாக கேட்கல, பேசிக்ஸ் மட்டும் கேட்டாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணா ஓகேன்ட்டாங்க. ஓகே. இங்கே உங்களுக்கு ஹெச்ஆர் டீம் யார் கோஆர்டினேட் பண்ணுறது, இன்டர்வியூ பண்ணி கொடுத்தது? ஜெயமுருகன். இப்போ ஜாப் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரெக்கமெண்டேஷன் ஆர் ஒரு டிப்ஸ் ஜாப் வாங்குறதுக்கு? நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு 2024 பாஸ் அவுட், ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதம் ஓடிடுச்சு. 23 பாஸ் அவுட். அப்போ ஒரு 1.5 வருஷம் என்ன பண்ணீங்க? நான் ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன், ஓகே, அம்மாவுக்கு வந்து ஹெல்த் சப்போர்ட். ஓகே, அந்த மாதிரி அப்படியே 1.5 வருஷம் ஓடிடுச்சு. பட் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. 1 இயர் கெரியர் பிரேக்குங்கிறத பெருசாக பார்க்கல, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஃபைன். ஸோ உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன? இப்போ ஜாப் தேடுறாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்ல, ஸோ ஒரு வே எப்படி நம்ம ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறது? என்ன கேட்டிங்கன்னா கண்டினியூஸ் லேர்னிங் ரொம்ப முக்கியம். அது கன்சிஸ்டன்சி ரொம்ப இருந்தால் தான் வந்து இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஒரு செலெக்ஷன் ஆஃப் கோர்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கணும். இப்போ வந்து சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதாவது கோர்ஸ் எடுத்து போகாம கரெக்டாக பார்த்து ஏஐ தான் அதிகமாக வருது, அது சம்மந்தமாக எடுத்தால் ஃபியூச்சரில் க்ரோத்தாக இருக்கும். டேட்டா சயின்ஸ் ஏஐ ரிலேட்டடாக எடுத்தால் க்ரோத் அதிகம். ஃபைன். ஸோ ஆல் த பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கம்மியாக போனது வாங்க. சரியா? தேங்க்யூ.